இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் படையாண்ட மாவீரா. ஆமாம், காடுவெட்டி குரு என்ற குறிப்பாக அரியலூர், ஜெயங்கொண்டம், மீன் சுருட்டி பகுதிகளில் மிக செல்வாக்கு பெற்ற மனிதர். ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் சில பகுதிகள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாசிட்டிவ் பகுதிகளை அவருக்குள்ளேயும் இருந்திருக்கிறது. சரித்திரங்களில் அந்த காலத்தில் புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் நிறைய கேரக்டர்ஸ் நெகட்டிவாகவே சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சித்தரிக்கப்பட்டதில் மக்கள் மனசில் பதிய வச்சப்பட்டிருக்கு. ஆனால் ஆர்எஸ் மனோகர் என்ற நாடக காவலர் ராவணை ஒரு மிகப்பெரிய மனிதனப்பா அப்படிங்கிற லெவலில் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் ராவணனுடைய சிறப்பியல்புகள் வெளியே தெரிய வந்துச்சு. அப்போ அவரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதான். டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், திராவிட இயக்கங்களாகட்டும், அவர் திராவிட இயக்கம் சொன்னால் கூட அவர் மிகப்பெரிய பெருமையை இந்த திரைப்பட அந்த நாடகம் கொண்டு வந்துச்சு. அதுபோல் சுதந்திர போராட்டத்தில் பல நாடுகள், ரஷ்யா, ஜெர்மன் போன்ற நாடுகள் அந்த திரைப்படம் என்ற இன்னும் சொல்லப்போனால் பல கம்யூனிஸ்ட் நாடுகள் அந்த திரைப்படத்தை முன்னிறுத்தி திரைப்படம் மூலமாக மக்கள் மனசில் சுதந்திர எண்ணங்களை விதைத்தார்கள். அப்படி தான் சிவாஜி கணேசனை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, கப்பலோட்டிய தமிழனாக இருக்கட்டும், பாரதியார் என்ற அவ்வப்போது சில வேடங்கள், இன்னும் வீரபாண்டிய கட்டபொம்மன், இவர்களை எல்லாம் வச்சு அவர் நெகட்டிவாகவே அந்த காலத்திலேயே இப்போயும் உள்ள சில பேர் நண்பர்கள் சொல்லும் பொழுது, இல்லைப்பா அவர் வேறு லெவலில் சிவாஜி கணேசன் செய்தார், அது ஆர்எஸ் மனோகர் செய்தார். அதுபோல் அதாவது தேசியம் காத்த அல்லது சுதந்திர போராட்டத்தில் திரைப்படங்களின் பங்கு என்று ஒரு தனி புத்தகங்களே பண்ணப்பட்டிருக்கு. இதுபோல் திராவிடம் வளர்த்த தமிழ் சினிமா. ஆமாம், எம்ஜிஆர் திராவிடத்தை வளர்ப்பதற்கு கருப்பு என்றும் சிவப்பு என்றும் வேற்றுமையால் கலங்காமல், அது மாதிரி வார்த்தைகள், கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு, இந்த மாதிரி வர உதய சூரியன் பாதையில்னு எம்ஜிஆர் சொன்னார். அழகாக சொல்லி அதை அப்படியே சென்சாரில் சொல்லி விடுவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ அதற்கு மாற்றாக சொல்லுவான். அப்புறம் இதில் மேடையில் முழங்கும் அண்ணாவை போல் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உள்ள அப்ஜெக்ஷன் இருக்கும். அப்போது திராவிட இயக்கம் வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே அழகாக திருவிக்காவை போன பேரை மாற்றினார், எம்ஜிஆர் பண்ணார். ஆக ஒரு எம்ஜிஆர், ஒரு ஆர்எஸ் மனோகர், ஒரு சிவாஜி கணேசன், அது மாதிரி இந்த புராணங்களில் வரக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே நிறைய அந்த பாசிட்டிவ்ஸாக கொண்டு மக்கள் மனதில் நிறுத்தினார்கள். இன்னைக்கு கௌதமன் என்ற ஒரு இயக்குனர், ஆமாம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடமிருந்து, சமுதாயம்னு சொல்லக்கூடாது, மக்களிடமிருந்து வராரு. அன்னைக்கு சந்திரகாட்டை வீரப்பன் என்று பல்வேறு பகுதிகள் தொகுதிகளில் அவர் கெட்ட மனிதர்னு சொன்னாலும் அவர் சந்திரகாடு என்ற ஒரு திரைப்படம், அதுபோல் ஆட்டோ சங்கர் என்று எவ்வளோ அவருடைய ப்ரெஷர், அவருடைய இதெல்லாம் வச்சு செய்தார். அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு வரவேற்பு மக்களிடம் பெற்றதை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா, க்ரௌட் ஃபண்டிங் என்ற முறையில் அது சமுதாய மக்களிடம் பணம் சேகரித்து அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு யார் யார் செஞ்சுருக்காங்க, தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய க்ரௌட் ஃபண்டிங் மேலே விகே ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு நிறுவனத்தை தயாரித்து அதில் யார் யார் நிறைய நண்பர்கள், இவரே கௌதமனே இணை தயாரிப்பாளர் வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி குரலமுதன், கே பாஸ்கர், பரமேஸ்வரி போனவங்க அதை பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை எழுதி கதை வசனம் எழுதி இயக்கி நடித்தும் இருக்கிறார். ஆமாம், நிறைய பேர் அவர் பையனை தமிழ் கௌதமனை அந்த கேரக்டருக்கு பொருத்தி பார்த்தபோது அவர் பொருந்தவில்லை. மகனாக இருந்தாலும் இளவயது அந்த காடுவெட்டி குருவாக சேர்த்திருக்கிறார். ஆமாம், இந்த காடுவெட்டி குரு என்ன பண்ணிருக்கிறார், எந்த சமுதாயத்திற்கு எதிராக உள்ளவர் என்று சொல்லப்பட்டதோ அந்த சமுதாயத்தை தலைவரை டாக்டர் அம்பேத்கர் பொதுவான மனிதர் என்பதை ரொம்ப நாளாக பல பேர் மறந்துடுறாங்க. மெனக்கெட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், அவர் நலிந்த பிரிவினர், அது மாதிரி சட்டத்தை உருவாக்கணும்னா கூட அவருக்கு என்று அவர் வாழ்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிலைகள் இருக்குது பாருங்கள். அம்பேத்கர் சிலையை நிறுவி இன்னைக்கு தலித் இயக்கங்கள் தைரியமாக மாலை போடுவதும் பாதுகாப்பாக இருப்பதும் அந்த மனிதனால். ஓகே, விஷயத்துக்கு வருவோமே, கதையை சொல்லுங்க சார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்யூனிஸ்டவாதி, அவங்க தாத்தா, அவங்க அப்பா ஒரு மிலிட்ரி மேன்.
அவர் சமுதாய ஒற்றுமை, சமுதாய நலன் காக்கும் ஒரு மனிதர்களாக அந்த அப்பா வந்து சமுத்திரகனி தெரியுமே, ஒரு நல்ல பாசிட்டிவ் கேரக்டரில் செய்திருக்கிறார். அவரும் போய் ஆடுகளம் நரேன் என்று அவர் சாதியைச் சேர்ந்த அவருடைய உறவினரே சாதியினர் முன்னிலையில் கொலை செய்கிறார். அப்பொழுது வெகுண்டெழுந்து, அது யாராக இருந்தாலும் அந்த சமுதாயம் மட்டுமல்ல, ஒரு கல்வி அறிவு குறைவாக இருந்தாலும் உணர்ச்சி அதிகமாக இருக்கிறவர்கள் திருப்பி அவர் சாதியைச் சேர்ந்த அவர் உறவினரை, அவர் வேறு எதுன்னு அவர் இன்றைக்கு எதிராக சித்தரிக்கப்படும் தலித்துகளுக்கு எதிராக அவர் செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு இன்சிடென்ட்டு அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மக்களின் வாழ்வாதாரம் இலக்கரி அவர் சொல்கிறார், நல்ல வசனங்களில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க சூரிய வெளிச்சம் இருக்குது, காற்று இருக்குது, தண்ணி இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு இதிலேருந்து இங்கே மின்சாரம் தயாரித்து எவனுக்கும் ஒன்று கொடுக்க போகிறத இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாயிகள், விவசாய குடும்பங்கள் தெருவுலிக்குது. அது மாதிரி சிமெண்ட் ஆலைகள் வந்து அரியலூரில் அது மாதிரி உருவாக்கப்பட்ட போது அது மக்கள் வந்து தண்ணீர் நிறைய ஆழமாப்படுறதுனால நீர் ஓட்டம் குறைஞ்சி போய் தண்ணி 1000 அடிக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை செயற்கையாக உருவாக்கப்பட்ட எதிர்த்து போராடினார். இது மக்களுக்காக இன்னும் சொல்ல போனால் அது கௌதம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கார். அதாவது தலித் மக்களுக்கு எப்படியெல்லாம் அவர் செய்தார்கள் என்பதற்கு. மன்சூர் அலிகான் என்னங்க, தலித்து ஒரு மனிதராகவே, ஒரு விசுவாசம் உள்ள காடுவெட்டி குறுக்கு உள்ள ஒரு மனிதராகவே அவர் பார்க்கப்பட்டு அவர் அந்த வாழ்ந்திருக்கிறார். எப்போ பார்த்தா அப்படி இப்படின்னு செய்யாமல் ஒரு, அதாவது அடிமை என்று சொல்வது அன்புக்கு அடிமையாக பட்டை கிளப்பார். ஆடுகளை ரமேஷ் ஜாதி வரி பிடித்தவர் அல்ல, அதிகார வரி பிடித்தவர். எப்படியெல்லாம் வந்து மக்களை, அந்த சமுதாயத்தை தன்மைப்படுத்தி ஒரு கொலையை செய்கிறார். யார்? நம்மளுடைய காடுவெட்டி குருவுடைய இது. அது மாதிரி ஏழை அழைப்பான் டாக்டர் ராம்தாஸ் மருத்துவரை வந்து பண்ணும்பொழுது அவரை விட்ட அதை அமைப்பு அந்த இதை வந்து அவரும் வாழ்ந்திருக்கிறார். ஒரே ஒரு காட்சியில் வந்து பட்டை கிளப்பி 2 காட்சி பட்டை கிளப்பிட்டு போகிறார். இதில் வந்து என்னாச்சுன்னா, இவ்வளோ ஒரு திரைப்படம் என்பது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை வந்து அவர் பாசிட்டிவாகவே வந்து காண்பிப்பதற்கு மட்டும் இல்லை, உண்மையாக நடந்த சம்பவங்களின் தொகுப்பாகத்தான் ஒரு பெண்ணை பாதுகாப்பது, ஒரு நலிந்த நசுக்கப்பட்ட சமுதாயத்தை பாதுகாப்பது, காவல்துறையின் அத்துமீறல்கள். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. 100 ரூபாய்க்கு நடிப்பாங்கன்னா 1000 ரூபாய் நடித்து நிறைய பேர் மாட்டி தொலைஞ்சி சர்வீஸ்லேயே வந்து இதாகி போய் சஸ்பெண்ட் ஆகி ஜெயிலுக்கு போய் டிஸ்மிஸ் ஆகிலாம் இப்போ இருக்காங்க. காவல்துறை அதை பார்த்து பண்ணணும், சட்டத்தை சட்டமாக பார்த்தா நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் இளம் வயது அந்த காடுவெட்டி குருவாக வந்த தமிழ் கௌதமனுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இதை தான் செஞ்சாலும். ஆமாம், அவரை கட்டி பிடிச்சி முத்த உணவு மாதிரி இருக்குது, செய்யலாம். சரிங்க, இந்த நடித்தவருக்கே அப்படின்னா கதை வசனம் எழுதி இயக்கி ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணி நல்ல டெக்னீஷியன்ஸ் யாருன்னா வைரமுத்து பாடல்கள் கொண்டு வந்திருக்கிறார். அது மாதிரி இசை சாம்சியஸும் நம்ம ஜிவி பிரகாஷும் தெரிக்குது, பறக்குது, தெரிக்குது, பின்னுது செய்திருக்கிறார்கள். கேமராமேன் அடாடாடா, ஒளிப்பதிவு ஜெகதீஸ்வரன். சும்மா இந்த கலைப்படம் எடுக்க போகிற நண்பர்கள் கேட்டாங்க, அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல கலைப்படம் இருந்தால் எவையா பார்க்குறான், பார்த்துட்டு அவார்டு கிடைக்கும், அதை வச்சுட்டு இந்த மாதிரி இந்த பாருங்கள் பிந்தி உட்காருக்கிற மாதிரி ஷீல்டு வச்சுட்டு உட்கார முடியாதுல்ல. அதனால் மொத்தத்தில் அந்த கௌதமனுக்கு கூட நம்ம என்ன செய்யணும்னா, ஏன்னா சந்திரகாடுன்னு கொடுத்தாரு, ஆட்டோ சங்கர் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் செய்தார், இப்பொழுது எடுத்திருக்கிறார். அடுத்து தமிழரசன் போன்ற மறைக்கப்பட்ட மனிதர்களை பற்றி சொல்ல இருக்கேன். அவருக்கு என்ன செய்யலாம்? இதை மாதிரி செஞ்சாக்கா அதுதான் பொருத்தமாக இருக்கு என்பது நம்மளுடைய குழுவின் வேண்டுகோள், விருப்பம். இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க, அதுக்கு தகுந்த எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உட்காந்து என்ன ஓடிடியில் வரும் அல்ல டிவியில் பார்க்கலான்னு பார்த்து இதை ஊக்கப்படுத்தினால் இதுபோல் வீரபாண்டிய கட்டவன் மாதிரி ஆதரவு அன்னைக்கு கொடுத்தாச நல்ல திரைப்படங்கள் வந்துச்சு. இது பண்ணலாங்க, பாங்க.